எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ, இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷன்ல நல்லா திரும்ப மேலே வருமா? செப்டம்பர் மாதம் இன்னும் ஒரு 10 செஷன் இருக்கிறப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக அடுத்த வாரத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் பங்குகளையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைய சந்தை நிலவரம் எடுத்து பார்த்தோம்னா, ட்ரம்ப் டாரிஃப்னால நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. அவர் யூடர்ன் எடுத்தாலோ அல்லது மற்ற ட்ரேட் டீல்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்ததுன்னா நிச்சயமா அது பாசிட்டிவ் நியூஸ். அப்புறம் ஜிஎஸ்டி சீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்று. முக்கியமாக செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பொருட்கள்லாம் விலை குறைய போகுது, அது நிச்சயமா என் கஸ்டமருக்கு சேர ஆரம்பிச்சதுன்னா நம்ம நிச்சயமா மார்க்கெட்ல பெரிய மாற்றம் பார்க்கலாம். அப்புறம் இந்தியா சீனா நட்புறவு பாராட்டி நிறைய ட்ரேட் டீல் நடந்ததுன்னா அதுவும் சந்தையை மேம்படுத்தும். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரேட் கட் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி நடந்ததுன்னா நிச்சயமா மார்க்கெட் மேலே போகும். அப்புறம் மாநில தேர்தல் ரிசல்ட்டும் ஒரு முக்கியமான ரீசனா அமையும் வரும் வாரங்கள்ல. போன வாரம் ஒரு 5 ஸ்டாக் எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான வால்யூமோட ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தது. 7லேருந்து 11% ஒரே வாரத்தில் மேலே போச்சு. அதில் மதர்சன் சுமி ஃபர்ஸ்ட் ஸ்டாக், அதானி எனர்ஜி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அதுலேயே முக்கியமாக பஜாஜ் ஃபினான்ஸ் நல்லா கீழே போக ஆரம்பிச்சு இப்போ கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் எடுத்து 1000 மேலே போயிட்டு இருக்கு. இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தது. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸும் புது உச்சத்தை அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. சேம் வித் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூஜ் வால்யூம் டெலிவரியிலே தெரியுது. அதாவது 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு கடந்த ஒரே வாரத்துல அதிகமாக டெலிவரி, அதாவது கேஷ்க்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக அதானி பவர், சஃபேர் ஃபுட்ஸ், அம்புஜா சிமெண்ட், ஸ்காஃப்லர் இந்தியா, மதர்சன் சுமி வயரிங், அபாட் இந்தியா. ஸோ இதோட ஆவரேஜ் டெலிவரி வால்யூமை விட மந்த்லி வால்யூமை விட ஒரு வாரத்தில் அதிகமாக வால்யூம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் பார்க்குறோம்னா, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸோட டெலிவரி வால்யூம் அதிகமாச்சுன்னா அது மெயினாக கேஷுக்கு எஃப்ஐஐ டிஐஐ மட்டும் இல்லாமல் பப்ளிக்கும் நிறைய வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சமயத்தில் அதோட ப்ரமோட்டர்ஸ் கூட நிறைய வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் ஃபார்முலா ரொம்ப ஓப்பனாக நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சிம்பிளானது. நம்ம மெயினாக பார்க்கறது வால்யூம், ட்ரெண்ட், அப்புறம் ஆர்எஸ்ஐ. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம மெயினாக செக் பண்ணுறது எந்த ஸ்டாக் அதிக வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிருக்கு, அது பாசிட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியா தான். இது என்னோட பழைய வீடியோக்களை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் இந்த வால்யூம்காகவே தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து 5 ஸ்டாக்குகளை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான 5 ஸ்விங் ட்ரேடிங் பங்குகளை நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி அவசியம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம ஃபில்டர் பண்ண ஸ்டாக்ல நான் கவனிக்க போறது பிஎம்எல். சடனா ஒரு 450% மேல வால்யூம் ஸ்பைக்கை பார்த்தேன். ஆவரேஜ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல ஒரு 5 lakh இருக்கிற இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சடனா 30 லட்சத்துக்கும் மேல ஒரே நாள்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த வாரம் முக்கியமா Thursday Friday பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபென்ஸ் ரயில்வே ஸ்டாக்கும் மேல போயிருந்தது. ஸோ அது ஒரு ரீசனா இருந்தாலும் இதோட வால்யூம் ஸ்பைக் அப்புறம் ஆர்எஸ்ஐ 66 இருக்கிறதால நிச்சயமா மண்டே இது இன்னும் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இதை நான் முக்கியமா கவனிக்க போறேன். 2வது ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க். இதுவுமே சடனா ஒரு பாட்டம் அவுட் ஆயிட்டு இப்போ ஒரு நல்ல வால்யூமோட மேல போக ஆரம்பிச்சிருக்கு. 268% வால்யூம் ஸ்பைக் அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. பெக் ரேஷியோ மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 7.5 ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது தோணுது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். மற்றபடி இதோட ப்ரைஸ் மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமா 460லேருந்து 500 தாண்டறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
நான் இந்த லிஸ்ட் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே வந்து அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா மதர்சன் சுமி. இது வந்து இப்போ ரீசண்டாக சூப்பரான வால்யூமோட மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி அளவில் வந்து லாஸ்ட் வீக் ஒரே நாளில் வர்த்தகம் நடந்திருக்கு. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 100 தாண்டி 104.6 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் என்னோட எதிர்பார்ப்பு இது 144ங்கிற 52 வீக் ஹையையும் தாண்டி புது ஆல் டைம் ஹையை செட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் மேலே போகிறப்ப கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸும் நல்லா மேலே போச்சு. முக்கியமாக ஒரு சூப்பர் ஸ்பைக் ஆச்சு லாஸ்ட் வீக்கு, 133% வால்யூம் ஸ்பைக். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெக் ரேஷியோ பி ரேஷியோ வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு 1000 ரூபாய் கிட்ட 28-29% வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இருக்கு. அப்புறம் அந்த 1000 ரூபா வரைக்கும் கீழே இருக்கிறது வந்து நிச்சயமா அது வந்து கேட்சப் பண்ணிரும். ஒரு 1 இயர்ல பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தது இப்போ பார்த்தா வந்து ஒரு 6 மாசத்திலேயே வந்து அது கேட்சப் பண்ணி புது 52 வீக் ஹையை வந்து செட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இனிமே நடக்க போற விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால இதை நான் வந்து கவனிக்க போறேன் அடுத்த வாரம். கடைசியா நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பங்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி வந்து 1000 rupees அப்படிங்கிற டார்கெட்டை எட்டி மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் எதிர்பார்க்கறது வந்து இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 630 ரேஞ்சில் இருக்கிற இந்த ஸ்டாக் 730 தாண்டுமா அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்புறம் முக்கியமாக வேல்யூவேஷன் மற்ற எல்லா என்பிஎஃப்சியை விடவும் ரொம்ப சீப்பாக இருக்கிறதால புது இன்ட்ரெஸ்ட் மேலே போக போக இதோட வால்யூமும் அதிகமாக போகும்போது நல்ல மொமெண்டமோட இது நிச்சயமா 700 இன்னும் ஒரு 1 or 2 monthsல தாண்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. போன வாரம் வைரல் ஃபீவர் எனக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலியில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருந்ததால வீடியோ போட முடியல. நிறைய பேர் வந்து விசாரிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து தயவுசெய்து நிறைய ஷேர் பண்ணுங்க, அவசியம் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.